Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல வேஸ்ட் மொபைல் பாக்ஸ் கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசரா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா 1 மினிட்ல ஒரு ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு மொபைல் பாக்ஸையும் எடுத்துக்கிறேன். இதுல வந்து இதை வந்து இதுக்குள்ள கரெக்டா வைக்க முடியுது. ஸோ இதுல வந்து இந்த மூணு பக்கத்துல நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்டா இது வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் இல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசரா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஆல்ரெடி பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கிறதுனால கலர் பேப்பர்லாம் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 மினிட்ல ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம். இந்த மல்டிபர்பஸ் ஆர்கனைசரை நமக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஐடியா என்னன்னா, இந்த கார்ட்போர்ட் பாக்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு டிராவர் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பாக்ஸ் செட்டு வந்து கரெக்டாக இது உள்ள இன்சர்ட் பண்ண முடியுது. சைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது அப்படியே டபுள் கம்பார்ட்மெண்ட் ட்ராவராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த அளவுக்கு தான் தேவைப்படும். இந்த பார்ட்டை கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒரு கார்ட்போர்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து வித் வைஸில் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்கிட்ட இன்னொரு பாக்ஸ் இருக்கிறதுனால இந்த 3 பாக்ஸையும் சேர்த்து இது உள்ள இன்சர்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி 3 ட்ராவர் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி போகிறேன். ஸோ இந்த சைடில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸில் வந்து ஒன்றுத்தில் மட்டும் பார்ட்டிஷன் செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ் இதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மொபைல் பாக்ஸோட மேல் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து 2 பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த பாக்ஸோட அளவுக்கு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் வேணும்னா இந்த பீஸை இந்த பக்கம் அதே அளவுக்கு கட் பண்ணி 3 கம்பார்ட்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தான் வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து 3 பக்கத்துலேயும் கம்மோ இல்லை டபுள் சைடட் டேப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் சைடட் டேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் கம் இருக்கும். ஸோ ஒரு சைட் கம் இருக்கிற பக்கத்தை வந்து இந்த பாக்ஸில் ஒட்டிட்டு மேல் பக்கம் ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு நமக்கு எங்கே வேணுமோ அதை நம்ம ஒட்டிக்கலாம். மேலே இருக்க ஸ்டிப்பை பிரிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி ஒட்டிடலாம். இந்த சின்ன கார்ட்போர்ட் பீஸை இந்த பாக்ஸோட பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் பாட்டமில் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. மூணு ட்ரார்ஸும் ரெடி ஆச்சு. நம்ம வந்து இந்த மூணுத்தோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல்லாகவும் நம்ம ஹோல் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணியாச்சு. நம்ம இந்த பாக்ஸ் 3 உள்ளே இன்சர்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சைட்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம் பேஸ்ட் பண்ணி 2 சைடையும் ஒட்டிடலாம். கிஃப்ட் ரேப் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோட பாட்டமை தவிர மற்ற எல்லா சைடும் கவர் பண்ணணும். அதுக்கேற்ற சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி எல்லா சைட்லையும் ஒட்டிடலாம். நம்ம வந்து மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் தனியாக செய்கிறோன்னா செலோ டேப்பில் ஒரு 5 ஸ்ட்ரிப்ஸ் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். பேப்பரை ஃபோல்ட் பண்ணும்போது அப்படியே எடுத்து ஒட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 சைட்லையும் ஒட்டிடலாம். ஃபைனலாக ஃப்ரண்ட் சைட்லையும் ஒட்டிடலாம்.
ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டும் போது சைட்லலாம் பிசுறு எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இந்த மாதிரி மடித்து உள்பக்கமாக இதை இன்சர்ட் பண்ணிடலாம். மடித்து விட்ட இடத்துலலாம் செலோ டேப்பில் ஒட்டிடலாம். பாக்ஸை கம்ப்ளீட்டாக ரொம்ப நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த 3 ட்ராக்கும் ஏற்ற சைஸ்க்கு 3 கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். மேல் பக்கம் மட்டும் ஒரு 1 or 2 inch எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இதுலேயும் வந்து ஒரு சைடில் வந்து இந்த கிஃப்ட் ரேப்பில் கவர் பண்ணிடலாம். எல்லா பாக்ஸ்லேயும் ஒரு சைடில் இந்த கார்ட்போர்டை ஒட்டிடலாம். இந்த ஆர்கனைசருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த பாக்ஸ் வந்து கரெக்டான சைஸில் இருக்குது. பட் இது மாதிரி கரெக்டான சைஸில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன சைஸ். இன்ஃபேக்ட் சின்ன சைஸில் இருந்தால் இது உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் தான் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு வேறு சைஸில் பாக்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டிட்டு இந்த பக்கம் நம்ம ஒட்டுற கார்ட்போர்டு வந்து சிங்கிள் பீஸாக ஒட்டிட்டு ஒரே ஒரு சின்ன ஆர்கனைசர் ஒரே ஒரு ட்ரா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரே இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி சிங்கிள் ட்ரே இருந்தால் கூட இன்னும் ஈஸியாக ரெடி பண்ணலாம். நம்ம இந்த பாக்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு பெரிய கார்ட்போர்ட் பீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இந்த பாக்ஸ்குள்ளேயே சின்ன சின்ன கார்ட்போர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி பார்ட்டிஷன் கம்பார்ட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிம்பிள் ஆர்கனைசரை கிட்ஸ் கூட இந்த சம்மர் ஹாலிடேஸில் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.